வைக்க ஆசையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரவி என்னதான் தப்பு பண்ணலன்றத முத்து, மீனாவும் நம்பினாலுமே வந்துட்டு, அந்த பொண்ணோட நம்பர் கூட நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லிட்டு, நீத்துவை கூப்பிட்டு தனியாக வந்து பேசினா, நீத்து என்ன சொன்னாலும், நான் ஒன்றும் ரவியை டிஸ்டர்ப் பண்ணலையே. ரவி வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ரவியை ஒன்றும் என்னை லவ் பண்ண சொல்ல, ஸ்ருதியை விட்டுட்டு வரவும் சொல்ல. முத்துவும் மீனாவும் எவ்வளோ சொன்னாலும் அந்த நீத்து கேட்குற மாதிரி இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வந்துட்டு மனோஜ் ஒரு ஃப்ரெண்டோட வந்துட்டு புலம்பிட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டுமே வந்து உனக்கு ஏற்ற ஒய்ஃப் தான் அவள் அப்படின்னு சொன்னோடனே மனோஜோட பிஏ வந்துட்டு சார் உங்களுக்கு என்ன அடுத்து கல்யாணம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இவரும் வந்துட்டு என்ன சொன்னோம், எனக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணு தான் பார்க்கணும். அந்த டைமில் பார்த்தா அவங்க அம்மா வந்து சிந்தாமணி அப்புறம் அந்த இன்வெஸ்டரையும் கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. என்னம்மான்னு கேட்கும்போது அவங்க வந்து அந்த வீடை வந்து கேட்குறாங்க. இப்போ அவங்க அப்பாவோட கையெழுத்து நீயே போட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மனோஜுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து அவரோட கையெழுத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கையெழுத்து கேட்குறான். உடனே மனோஜ் அதெல்லாம் நான் போட்டுருவேனோடனே என்னடா அப்பா கையெழுத்தை போய் போலியா போடுறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கையெழுத்தை வாங்குறதுலேயே குறியா இருக்காங்க. இந்த பக்கம் ரோகிணியை பார்த்தீங்கன்னா கிறிஷோட பெரியம்மா பெரியப்பாவை வந்துட்டு அவங்க அம்மா கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னான்னு கேட்டால் ஃபினான்ஷியல் சப்போர்ட் நமக்கு தேவை அப்படின்னு ரோகிணி அவங்க அம்மா கிட்ட எப்போவுமே நீ வந்து எனக்கு எதிராக தான் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இந்த எபிசோட முடிகிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.